சந்தோஷ், நீ மட்டும் இங்க வீட்ல இருக்கேன்னு சொல்ல உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் லெசன் எடுக்கிறேன். என்ன லெசன்? லவ் லெசன் தான். மோ, சாப்பிட என்ன இருக்கா? பசிக்குதுமா. மோ, உன்னதான் கேட்டுன்னு இருக்கேன், சாப்பிட என்ன இருக்கா? ஏய், என்ன தினமும் ராத்திரி ஆனா வெளில போற, காலைல ஆனா திரும்ப வர, என்னடா உன் கணக்கு? எங்க போற நீ? ஜென்டில்மேன் படத்துல வர அர்ஜுன் மாதிரி நைட்ல கொள்ளையடிக்க போயிட்டு இருக்கேன். அவளை உஷாரெல்லாம் இருந்தா உனக்கு பிடிக்கவே முடியாதுடா. தான பிரபு வீட்டுல இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் வெளில விட்டு வரியே. மோ, வெறுப்பேத்தாத. மழை டைம்ல 4 காசு பாக்கலான்னு கண்ணை முழிச்சு சவாரி போயிட்டு வரேன். ஐயா, கண்ணை மூச்சி சவாரி ஓட்டுற மூஞ்சிய பாரு. நீ சம்பாதிச்சு எடுத்துட்டு வந்து கொடுத்தது அப்படியே கொட்டி கிடக்குது. அதான் எல்லா டியூவும் கட்டி 2 ஆட்டோ நம்ம பேர்ல இருக்க. அது போதாத உனக்கு? 2 ஆட்டோ இருக்குதுன்னு தான் பேரு. சேட்டுக்கிட்ட ஆட்டோ விட்டு 40,000 ரூபாய் வாங்கியிருக்கிய. கலெக்டருக்கு அப்படி இன்னும் செலவுன்னு எனக்கு புரியல. ஓ, நீ இந்த வேவு பாக்குற வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டியா? அப்ப விளங்கிரும். மோ, அந்த சேர் ஒழுங்கா வட்டி கொடுக்கல. ரொட்டேஷனுக்கு பணம் தேவைப்படுச்சு. அதான் ஆட்டோ சேட்டாண்ட வச்சு பணம் வாங்கினேன். இப்ப என்னன்ற நீ அதுக்கு? நொன்னேங்கிறேன். ரொட்டேஷனுக்கு பணம் தேவைப்படுற அளவுக்கு துறைக்கு அப்படின்னா செலவு புரியலையே. ஆம்பளை பையனை பார்த்து கேட்கற கேள்வியா இது? எனக்கு வட்டி கிட்டின்னு 1000 செலவு இருக்கும். எல்லாத்தையும் உன்னாண்ட சொல்லிட்டா இருக்க முடியும்? ஐயா, அதெல்லாம் என்னண்ட சொல்லவே வேணாம்ப்பா. அத பார்த்தேன் உன் போட்டியில புது துணியோ அழுக்கி வச்சுன்னு கிடக்குறிய. 1000 எங்க போகுதுன்னு இப்பதானே எனக்கே புரியுது. இரு, நீ என்னதுக்கு என் போட்டி திறந்து பார்த்த? ஆமா, பெரிய அலாவுதீனா அற்புத விளக்கு நான் திறந்து பார்த்துட்டேன். வாய முடுற. மழை பெஞ்சு ஊடு ஓழின்னு கிடக்குது. அது சரி பண்றதுக்கு வழியா காணோம். பொட்டி புட்டியா புடவை எடுத்து அடுக்கி வச்சு கிடக்குற. ஏன்டா அவளுக்கு இன்னும் திமிர் இருந்திருந்தா நீ கொடுத்த புடவையா அவ உனக்கு திருப்பி கொடுத்துருப்பா. நான் அவளை சும்மா விட மாட்டேன்டா. எப்பதான் காத்து நடக்கிறேன். ஓ, நீ என்ன பத்தி என்ன வேணா பேசு. செல்வியை காண்டி என்ன பேசுனா எனக்கு கெட்ட கோவம் வந்துரு சொல்லிட்டேன். வாய மூடுறா. கோவம் வந்துருமா? கோவம். அவன் அப்ப என்னடா பொண்ணு படிக்கணும்னு சொல்லின்னு கிடக்குறான். என் பொண்ணு என்னடா வாயை திறக்கவே மாட்டேங்கிறா. ஏன்டா என் புள்ளைய என்ன கிழக்கிறன்னு நினைச்சிட்டாங்களா அவங்க? டேய், நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு. 1000 பொண்ணுங்களை இட்டுன்னு வந்து கியூல நிக்க வைக்கிறேன். டேய், கண்ணு தெரியாத அவளுக்கே அவ்வளவு திமிர் இருந்துச்சுன்னா என் புள்ள ராஜா மாதிரி இருக்கடா. ராணிய கொண்டாந்து சட்டன் நிறுத்திடுறேன். கொஞ்சம் வாய மூடுமா. என்ன எனக்கு சீரியல் பாக்குறியா நீ? ஒண்ணுமில்ல விஷயம் இந்த குதிக்கிற. ஐயா, நான் ஒண்ணும் குதிக்கல. நீ தான் குச்சின்னு கிடக்குற. இந்த பாரு, அவளும் என் பேத்தி தானேடா. அவளுக்கு செலவு பண்றத நான் ஒண்ணும் வானான்னு சொல்ல மாட்டேன். இப்ப வானான்னு சொல்றேன்டா. இந்த பாரு, முதல்ல உனக்கு 4 காசு சேர்த்து வச்சுக்க. சொத்து சொகன்னு இருந்தாதான்டா இந்த பொண்ணுங்கெல்லாம் பசங்களை மதிப்பாளுங்க. பணத்தை எப்படி சேர்த்து வைக்கணும் எங்களுக்கு தெரியும். செல்வி எப்படி என் கூட சேர்த்து வைக்கிறதுன்னு யோசி. மா, வயசாயிட்டே இருக்குமா. என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? அடச்சே, வாய மூடு. இதெல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே யோசனை பண்ணிருக்கணும். அப்பா என்னடான்னா பொண்ணை படிக்க வைக்கணும்னா நீ அதுக்கு தஞ்சாவூர் பொம்மை மாதிரி தலைய ஆட்டின. அதுக்கு தாண்டா இப்ப இப்படி அனுபவிக்கிற. சாசிய நீ வாங்கி கொடுத்ததெல்லாம் உனக்கே திரும்பி வருதுன்னா அப்பவே உனக்கு புரியவானா? அவ மாறிட்டாடா. பாரு, ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. அவளுக்கு கண்ணு வந்து நல்லா படிச்சு பெரிய ஆளாயிட்டான்னு வச்சுக்க. உன்னை சீண்ட கூட மாட்டேன். மோ, நீ எப்பவுமே இப்படிதான் யோசிச்சிருப்பியா? உன் வாயில் நல்ல வார்த்தையே வராதா? ஆமாண்டா, உண்மையை சொன்னதுக்கு எனக்கு இது ஓணும், இன்னமும் ஓணும். இந்த பாரு, இனிமே உன் விஷயத்துல நான் வாயை திறந்தேன் அப்ப என்ன இன்னான்னு கேளு. இப்ப என்னத்துக்கு நீ என்கிட்ட இப்படி முறுக்கிட்டு நிக்கிற? உனக்கு என்னதாம்மா வேணும்? LIC 12 மாடி கட்டடம் வேணும். வாங்கி கொடுப்பியா? வாங்க முடியாதுல்ல, மூடு. சேட்டுக்கிட்ட வாங்கினியே 40,000 ரூபாய், அது ஓணும். ஆட்டோவை அடமானம் வச்சிருக்கியா, அதுவும் ஓணும். திருப்பி கொடு. அதான் செலவு பண்ணேன்னு சொல்றேனே. வேணா செல்வி கத்த துணி இருக்கு, நீ ஏத்துக்கோ. லூசு பையலாட நீ, லூசு பையலா? ஏண்டா இந்த வயசுக்கு மேல என்னால பாவாடை தாவணியெல்லாம் கட்ட முடியுமா? உன்னை எவன்டா சாசி அவளுக்கு துணிமணி எல்லாம் வாங்கி கொடுக்க சொன்னது? அதான்டா உன்னை மதிக்க மாட்டேங்கிறா. எல்லாத்தையும் முறையா போய் கொடுக்கணும். நீ முறை மாமண்டா. ஐயோ ஐயோ, பிளக்கா பையனாட்ட நீ அவளையே சுத்தி வந்தா அவ இப்படிதான்டா பண்ணுவா. மோ, என்னம்மா குழப்பற? குழப்பறேனா? நீ கொடுத்த அதே துணியை நான் ஒரு தட்டுல வைக்கிறேன். நீ போய் பூவு, வெத்தலை பாக்கு, பழம் எல்லாத்தையும் வாங்கினு வா. சேர்ந்து போய் அவ அப்பங்கிட்ட கொடுப்போம். எப்படி வானான்னு சொல்றான்னு பாக்குறேன். மோ, நீ மூலக்கார வில்லிமா. உன்னை போய் சாதாரணமா நினைச்சிட்டேம்மா. ஐயோ, செத்து போன அப்பனாட்டும் எல்லாமே உனக்கு லேட்டா தாண்டா புரியுது. தலை எழுத்து. இது எப்படி இருக்கு? என்ன இருக்கே, இது அப்படியே வருத்தப்படாத வாலிப சங்கத்துல அவுத்து விட்டேன்னு வையே, அடுத்த பெஸ்ட் ஸ்டாண்ட் அப் காமெடியன் நீதான். ஓய், இந்த காமெடி டைம்ல சந்தோஷ் இல்லாம போயிட்டானே. அவன் எங்க போனா? இங்கதான் இருக்கான். என்னடா சொல்றேன்? ஒரு சத்தத்தையும் காணுமே.
சத்தம் இல்லாம முத்தம் கொடுத்துட்டு இருக்கானோ என்னவோ. அபச்சாரம் படிக்கிற இடத்துல பட்ட பகல்ல பப்ளிக்கா இப்படி ஒரு கேவலமான வேலையை பாக்குறாளே. பப்ளிக்கா இல்லடா, பிரைவேட்டா. கனவுல செம ரொமான்டிக் போயிட்டு இருக்கு. லிப்லாக் சீனு. ஓ, பகல் கனவா? அப்ப எழுப்பிட வேண்டியதான். ஏன்பா சந்தோஷ், இது நியாயமா? கன்னி பசங்களை பக்கத்துல வச்சுட்டு வெக்கமே இல்லாம இப்படி கெட்ட வேலை பாக்குறியே, இது அடுக்குமா? நீ என்ன கத்துனாலும் அவன் காதல விழாது. ஏன்? அவன் மயக்கத்துல இருக்கான். மயக்கத்துல இருக்கானா? அவன் மொபைல் இயர்போனை காதல மாட்டின்னு இருப்பான்னு நினைக்கிறேன். அதை புடுங்கினா எல்லாம் சரியாயிடும். வாங்கோ. ஏன்பா சந்தோஷ், நீ கோயில்ல விளக்கத்துல இருந்து உன் போன்ல எப்பயுமே இதே பாட்டு தான் ரிப்பீட் மோடு போல? ரஜினியாவது பாட்டுல தான் தீபத்தை ஏத்தினாரு. ஆனா இவன் ஆண்டவன் சாட்சியா கோவில்ல வச்சுல ஏத்திருக்கான். அப்போ இது கண்டிப்பா தெய்வீக காதல் தான். சும்மா காமெடி எல்லாம் பண்ணாதீங்க. நாங்க காமெடியன்ஸ், காமெடி தான் பண்ணுவோம். நீ ஹீரோ, உனக்கு தான் லவ் ரொமான்ஸ் கிளிகளு காட்சின்னு அள்ளி அள்ளி கொடுக்குறாளே. சரி, உன் மனசுல எரியற தீபத்தை எப்ப அவ மனசுல ஏத்த போற? அது சீக்கிரம் ஏத்திருப்பா, அப்புறம் வேறவனா வந்து கிளிய கொத்திட்டு போயிட போறான். இல்ல, எப்படி சொல்றதுன்னு தெரியலையா? கண்ணு இருக்கிறவனுக்கு 1000 வழி இருக்கு. லவ் லெட்டர், SMS, கிரீட்டிங்னு நிறைய ஆப்ஷன் இருக்கு. பட் we are restricted. ஒரே ஆப்ஷன் தான், ஸ்ட்ரைட்டா மவுத் டு மவுத். எடுத்த உடனே கிஸ்ஸா? அது அடுத்த காட்சி. ஓய், அதுக்கு முன்னாடி வாயை திறந்து மனசுல இருக்க காதல அவ மனசுக்குள்ள வார்த்தையால கொட்டணும். நீங்க ஈஸியா சொல்றீங்க, ஆனா அவ அத நீ இப்படியே யோசிச்சுட்டு இருந்தனா அப்புறம் அவள் பறந்து போனாலே என்னை மறந்து போனாலேன்னு தாடியோட தான் சுத்திட்டு இருக்கணும். பரவாயில்லையா? அவ என்கிட்ட நல்லா தான் பழகுறா, பேசுறா, சிரிக்கிறா. ஆனா இந்த ஆனாதான் ஒரு பிரச்சனையே. நல்லா பேசுவா, சிரிப்பா, உன் கூட இருக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதா சொல்லுவா. நீயும் அதை லவ் நினைச்சிட்டு இருப்ப. நாளைக்கு போய் அவகிட்ட உன் லவ்வ சொல்லும் போது அப்ப அடிப்பா பாரு ஒரு பல்ட்டி. சாரி, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் ஃப்ரெண்ட்லியா தான் பழகினேன். நீங்க எனக்கு ஒரு அண்ணன் மாதிரின்னு சொன்னாலும் சொல்வா. உனக்கு புரியுறது, நண்பனுக்கு புரியுதான்னு தெரியலையே. செல்வி, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அப்போ ஒரு ஓப்பன் டாக் விடு. முதல்லயே கன்ஃபார்ம் பண்ணிக்கோ, இல்லனா கிளைமேக்ஸ் ரொம்ப சோகமாயிடும். ஏன்பா இப்படி அவனை பயமுத்துற? இதுக்கு பேர் பயமுறுத்துறதா? தைரியம் கொடுத்துட்டு இருக்க போய். நீ போடா சொல்லும். கிளம்பு கிளம்பு. ஜோடி கிளி உனக்காக அங்க தனியா காத்துட்டு இருக்குல்ல. எனக்கு என்னவோ இதை இப்பவே சொல்லணுமான்னு யோசிக்கிறேன். ஏண்டாம்பி? இல்ல, அவ மனசுல இருக்கிறதும் அதுதானான்னு நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம். ஏய், என்னப்பா இவன் இன்னும் இதய முரளி காலத்திலே இருக்கான். திருஷா இல்லனா நயன்தாரா படத்தோட கதைய இன்னும் நீங்க இவனுக்கு சொல்லலையா? கலாய்க்காதீங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, எங்க கிட்ட எதுவும் சொல்ல வேணாம்ப்பா. அப்படி ஏதாவது சொல்றதா இருந்தா செல்வி கிட்ட போய் சொல்லு. இருப்பா, அவன் அப்படியே அனுப்பிட்டா. அப்படி சந்தோஷ், இந்த மவுத் ஃப்ரெஷ்னர். இது எதுக்கு? இது எதுக்கா? இத வாயில ஃபுல்லா கொட்டிக்கிட்டு அவகிட்ட போய் உன் காதலையும் கொட்டு. ஃப்ளேவரோட சேர்ந்து காதலும் சும்மா கம கமன் மணக்கும். அதுக்கப்புறம் ஜாலியோ ஜும்கானாதான். இல்ல, எனக்கு வேணாம். என்ன வேணாம்? அப்ப செல்வி உனக்கு வேணாமா? அது இல்ல, அவகிட்ட பேசுறதுக்கு நான் எதுக்கு மவுத் ஃப்ரெஷ்னர் போடணும்? வாவ், வெரி குட் டிசிஷன். காதலை பத்தி பேசினா வாயும் மனசும் மணக்காதாங்கிற. சூப்பர்ப்பா. இந்த மூட்லயே போய் பேசு, கண்டிப்பா உனக்கு சக்சஸ் தான். ஆல் தி பெஸ்ட் சந்தோஷ். Best of luck, ஓய். Thanks.
பேசாமே இருந்தா என்ன அர்த்தம்? என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்படி சொன்னா எப்படி மாப்பிள்ள? நாங்க பொண்ணு கேட்டு முறையா வந்திருக்கோம், நீங்க உண்டு இல்லன்னு பதில் சொல்ல போறீங்க. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஏமா, நான் பாட்டுக்கு பேசினே கிடக்குறேன், நீ வாயே திறக்க மாட்டேங்கிறியே. இல்லம்மா, எனக்கே என்ன சொல்றதுன்னு தெரியல. செல்வி வேற வீட்ல இல்ல, இன்ஸ்டியூட் போயிருக்கா. அந்த கதையெல்லாம் வேண்டாம். உங்க பொண்ணை என் பையனுக்கு கொடுக்க முடியுமா முடியாதா அதை கரெக்டா சொல்லிடுங்க. இப்படி கேட்டா எப்படி அத்தை? இதுக்கெல்லாம் இப்ப என்ன அவசரம்? பிரபா எங்க போயிட போறான், இல்ல செல்விதான் எங்க போயிட போகுது? 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க பொண்ணு கேட்டு வந்தோம். அப்ப அவ 10th தான் படிச்சிட்டு இருந்தா. அவ கண்ணு கூட நல்லா தான் தெரிஞ்சுங்க இருந்தது. அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? என் பொண்ணு இன்னும் படிக்கணும்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு பார்வை போயிடுச்சு. அதெல்லாம் வேற கதை, விடுங்க. இன்னமும் அதே பேசின்னு கிடந்தா என்ன வருது மாப்பிள்ள? நீங்க தான் உங்க பொண்ணுக்கு காலத்துல எடுத்து சொல்லி இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். இன்னும் கொஞ்ச நாள்ல ஆபரேஷன் அவளுக்கு நடந்துடும், பார்வையும் வந்துடும். நல்ல விஷயம் தான். ஆனா அதுக்கப்புறமா அவ படிக்கணும்னு சொன்னான்னா என் பிள்ளையோட நிலைமை என்ன ஆகுது? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இல்லம்மா, இப்படி திடீர்னு இல்லையே, இது ஏற்கனவே முடிவு பண்ணது தானே. நீங்களும் ஆரம்பிப்பீங்கன்னு பார்த்தா அப்படியே கிணத்துல போட்ட கல்லு மாதிரி முன்னு இருக்கீங்க. அதான் நாங்களே புறப்பட்டு வந்துட்டோம். இல்லம்மா, இதெல்லாம் நேரங்காலம் பார்த்து செய்ய வேண்டாமா? நேரங்காலெல்லாம் பார்த்து அப்புறம் அமக்கலமா செஞ்சுப்போம்மா. இப்போதைக்கு பாக்க வெத்தலி மட்டும் மாத்திப்போம். அது இல்லத்த. என்ன மாப்பிள்ள, என்னமோ வெளியாளுக்கு பொண்ணு கொடுக்குற மாதிரி இப்படி தயங்குறீங்க? அன்னைக்கு நீங்க தானே ஊர் திருவிழாவுல என் பொண்ணு உங்க பையனுக்கு தான் கையில அடிச்சு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க. அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? அன்னைக்கு ஊர் திருவிழாவுல நான் கொஞ்சம் குடிச்சிருந்தீங்க அதானே. போதையில இருந்தாலும் மனசுல இருக்கிறது தானே வார்த்தையா வரும். என்னடா? ஆமாமா. அப்படி நீங்க ஒண்ணும் தப்பா சொல்லி இல்லையே மாப்பிள்ள. நல்லது செய்யறதுன்னா சட்டுன்னு செஞ்சிடணும், கெட்டது செய்யறதுக்கு தான் யோசனை பண்ணணும். மா இருமா, பேசிக்கிட்டே போற. ஒரு 5 நிமிஷம் தான் அவரை யோசிக்க விட. இதுல யோசிக்கிறதுக்கு என்னடி இருக்குது? உன் தம்பியோட நல்ல மாப்பிள்ள உன் குடும்பத்துக்கு கிடைக்க மாட்டான், நீ தானே எடுத்து சொல்லணும். அதை விட்டுட்டு சும்மா கம்முன்னு உட்கார்ந்துருந்தா என்ன அர்த்தம்? இல்லத்த, இப்பவே இன்னைக்குன்னு இவ்வளோ அவசரப்படுறதுக்கு என்ன காரணம் தான் எனக்கு புரியல. இன்னும் கூட ஒரு வருஷம் பொறுத்திருந்து பார்க்கலாமே. ஒரு வருஷத்துக்குள்ள என்ன வேணாலும் மாறலாம் மாப்பிள்ள. நீங்க மாறலாம், தெய்வம் கூட மாறலாம், உங்க பொண்ணு செல்வி கூட மாறலாம்ல. நிச்சயம் ஒண்ணு பண்ணிக்கிட்டோம்னா எதுவும் மாறாது இல்ல. தட்டு வேணா இப்ப மாத்திப்போம், கல்யாண தேதியை நீங்க எப்ப சொல்றீங்களோ அந்த தேதியிலே வச்சுப்போம். ஒரு நிமிஷம் நான் கொஞ்சம் பேசிட்டு வந்து சொல்லட்டுமா? இவகிட்ட தானே பேச போறீங்க, தாராளமா பேசுங்க. ஆனா முடிவு மட்டும் நல்ல முடிவா சொல்லிடுங்க, சரியா? சந்தோஷ், ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, இப்போ அமைதியா இருக்கீங்க. அது சொல்லுங்க சொல்லுங்க சந்தோஷ். இல்ல, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் எனக்கு தெரியுமே. இல்ல இல்லையா? அப்போ என்ன பிடிக்காதா? இல்ல இல்ல, ரொம்ப பிடிக்கும். நான் அத சொல்ல வரலன்னு சொன்னேன். அப்போ வேற என்ன சொல்ல வந்தீங்க? என்ன சந்தோஷ், ஏதோ சொல்ல வந்துட்டு நிறுத்திட்டீங்க, சொல்லுங்க. உங்க கூட வாழ்க்கை ஃபுல்லா வரேன்னு சொல்றதுக்கு வேற ஏதாவது வார்த்தை இருக்கான்னு தேடிட்டு இருக்கேன். புரியல. ஐ லவ் யூ செல்வி. என்னது? ஆமா செல்வி, நான் உங்களை காதலிக்கிறேன். சந்தோஷ். ஆமா செல்வி. ஏய், என்னடி இதெல்லாம்? இதெல்லாம் ஓ ஏற்பாடா? ஆமா, இந்த வீட்ல இதெல்லாம் நான் தான் முடிவு பண்ற பாருங்க. இப்ப என்ன சொல்ல போறீங்க? நான் என்னடி சொல்றது? இவங்க எப்படி இது சொல்லாமக்கலாம திடுது பண்ணி வந்து உட்காந்தா என்ன பண்ண சொல்ற? உன் தம்பியை என்னால மூஞ்சி கொடுத்து பார்க்க முடியல. நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கான்.
தெரியுதுல்ல, என் தம்பியை விட நல்ல மாப்பிள்ள நம்ம வீட்டுக்கு வேற யாருங்க கிடப்பா? நல்லவன் தான், ஆனா இப்ப ரொம்ப குடிக்கிறான். ஆரம்பத்துல இங்க மட்டும் என்னவா, எல்லாம் அப்படிதான், போக போக சரியாயிடும். எதுக்கும் செல்விட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டு. செல்வி கிட்ட சொல்லிக்கிட்ட சத்தியம் பண்ணீங்க? யார்கிட்டயும் சொல்லாம தானே எல்லாத்தையும் செஞ்சீங்க. என்கிட்ட வந்து கேட்டா நான் என்ன பண்றது? என் தம்பி பிரபா தானே, வெளியால் இல்லல்ல. நம்ம பொண்ணு கிட்ட நாம தாங்க எடுத்து சொல்லணும். சொந்த பந்தம் தான் என்னைக்கும் நிலைக்கும்னு நாம தாங்க அவளுக்கு புரிய வைக்கணும். என்னம்மா வாயை திறக்காத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆனா நான் ஒன்னு சொல்றேன், என் பொண்ணுக்கு ஆபரேஷன் முடிஞ்சு கண்ணு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணம் எல்லாம். அந்த முடிவுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். என் மனசுலயும் அதுதாங்க இருக்கு. வாங்க அம்மா கிட்ட போய் சொல்லுவோம், அவங்களும் கண்டிப்பா ஒத்துப்பாங்க. வாங்க. சரி ஓ வர வர வர. என்ன எல்லாம் நல்லபடியா பேசி முடிச்சிட்டீங்களா? பேசிட்டோமா? சொல்லுங்க. இல்ல இப்ப நிச்சயம் பண்ணிக்கலாம். ஆனா நல்லபடியா செல்விக்கு ஆபரேஷன் முடிஞ்சு கண்ணு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மத்த கல்யாண பேச்செல்லாம். நாங்க கல்யாணத்தை பத்தி பேச வரலையா மாப்ள, பாக்குறதுல மாத்திக்கலாம் தானே வந்திருக்கோம். இந்த பாருங்க, உங்க பொண்ணுக்கு கண்ணு வருதோ இல்லையோ, அவதான் என் வீட்டுக்கு மருமவ. இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. என்னடா? ஆமாமா. இந்த பாருங்க, என் புள்ள பிரபாகரனுக்கும் உங்க பொண்ணு செல்விக்கும் மனசார நிச்சயம் பண்ணி குடுக்கறேன்னு இந்த சாமி சாட்சியா இத வாங்கிக்கங்க. என்னாச்சு? இல்ல, நீங்க இப்படி சொன்னதும் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கிட்ட தானே மனசுல என்ன இருக்குன்னு சொல்ல முடியும். அதுக்காக இப்படி திடீர்னு சொன்னா எப்படி? திடீர்னு தோணுனா அது இன்ஃபேச்சுவேஷன். ரொம்ப நாள் தோணுனத ஒரு நாள் சொல்றதாங்க காதல். நீங்க உங்க மனசுல நினைச்சத சொல்லிட்டீங்க. ஆனா எனக்கு தான் என்ன சொல்றதுன்னு தெரியல. என் மனசுல தோணுனத நான் சொல்லிட்டேன். எனக்கு சரியா தப்பான்னு தெரியாது. உங்களுக்கு சரியா பட்டுச்சுன்னா ஓகே சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. தப்பெல்லாம் இல்ல. எதுக்கு சிரிக்கிறீங்க? உங்களுக்கு அது தப்பு இல்லைன்னு தோணுச்சுன்னா அப்புறம் எதுக்கு இவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்கன்னு நினைச்சேன். அதான் சிரிப்பு வந்துருச்சு. பின்ன நீங்க டக்குன்னு சொல்லிட்டீங்க. இது என்ன சின்ன விஷயமா? ஒரு வாட்டி சரின்னு சொல்லிட்டு அப்புறம் வேண்டான்னு சொல்றதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டா அப்புறம் அவ்வளோதான், தெரியும்ல. இவ்வளோ தெளிவா இருக்கீங்க, ஆனா நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்றீங்களே. அப்படி இல்ல. அப்போ சொல்லுங்க செல்வி, எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க, என்னால தாங்கிக்க முடியும். அழுதெல்லாம் உங்களை பயமுறுத்த மாட்டேன். இப்படி என்ன சிரிக்க வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் என்னன்னு சொல்றது? எனக்கு சிரிப்பு தான் வருது. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க சிரிப்பு வருதுன்னு சொல்றீங்க. நான் பேசுறது உங்களுக்கு காமெடியா தோணுதா? கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. ப்ளீஸ் காமெடி பண்ணாதீங்க, சொல்லுங்க. மனசுல பட்டத சொல்லணும்னு தான் தோணுது. ஆனா பயமா இருக்கு சந்தோஷ். எதுக்குங்க பயம்? நீங்க ஏதாவது சொன்னா உடனேவா உங்களை என் இடத்துக்கு தூக்கிட்டு போயிட போறேன். என்னங்க மறுபடியும் சிரிக்கிறீங்க? நான் ஒன்னு சொல்லவா சந்தோஷ்? நான் இது வரைக்கும் எப்பவுமே இவ்ளோ சந்தோஷமாவே இருந்ததில்ல. புரியல செல்வி. இன்னுமா புரியல? சந்தோஷ், நானே எல்லாத்தையும் சொல்லணுமா? இல்ல, நீங்க சொன்னீங்கன்னா நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவேன். ஒரு பொண்ணால இவ்வளவுதான் சொல்ல முடியும், புரிஞ்சுக்கோங்க சந்தோஷ். அப்போ பசங்க தான் எல்லாத்தையும் சொல்லணுமா? நல்லா இருக்கு உங்க லாஜிக்.
இதை சொல்றதுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கேன் தெரியுங்களா? ரிஸ்கா? என்ன ரிஸ்க் எடுத்தீங்க? பின்ன கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ட்ரெயின் கோச்சிட்டு கிளம்பிடும்ல, அப்புறம் உங்களையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் எங்கே போய் தேடுறது? ஒருவேளை அப்படின்னா சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேங்க. அப்புறம் நீங்கள் இருக்கிற பக்கம் தலை வச்சு கூட படுத்திருக்க மாட்டேன். ஏன்? ஒரு ஃப்ரெண்டா கூட ஏத்துக்க மாட்டீங்களா? சான்ஸே இல்லை. ஃப்ரெண்ட்ஷிப் வேற, லவ் வேற. ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு மட்டும்தான், லவ்வர்னா லவர் மட்டும்தான். ஃப்ரெண்டு என்றைக்குமே தப்பாக பார்க்க தோணாதுங்க. ஒருத்தங்களை காதலிச்சுட்டு அப்புறம் அவங்க ஒத்துக்கலனா ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் அசிங்கம், லவ்வுக்கும் அசிங்கம். ஆரம்பத்துல நான் உங்களுக்கு ஃப்ரெண்டு தானே? யார் சொன்னா? அப்போ முதல்ல இருந்தே வா. பாத்தீங்களா, எல்லாத்துக்கும் நானே பதில் சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல நீங்க என்ன லவ் பண்றீங்களா இல்லையான்னு சொல்லுங்க, அப்புறம்தான் உங்க அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவேன். சொல்லுங்க. ஆமா, நானும் உங்களை லவ் பண்றேன். போதுமா? வாங்கிக்கங்க.